1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் வந்து ஹெட் ரொட்டேஷன். பைய மெதுவாக அப்படியே கழுத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு வாங்க. நல்லா ரைட்டில் போயிட்டு நல்லா பேக்கில் போய் நல்லா லெஃப்டில் போய் ஃப்ரண்டில் வாங்க. மெதுவாக கழுத்து சுழிச்சிக்கிட்டுறாம. அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் பண்ணாதீங்க. இப்போ பேக்கில் இப்படி இந்த பக்கம் ஆப்போசிட் வே. 1 2 மெதுவாக சுத்துங்க. 3 ஓகே. அப்புறம் நல்லா இப்படி திருப்புங்க லெஃப்ட்ல ரைட்ல. கழுத்தும் இடுப்பும் தான் திரும்பணும், உடம்ப திருப்பாதீங்க. கழுத்தை மட்டும் திருப்புங்க. ரைட் then left right. பாடி திருப்பாம கழுத்தை மட்டும் திருப்புங்க. then left. அப்புறம் இப்படி ஷோல்டரை தூக்காம கழுத்தை எப்படி 1 1 2 2 3 3 ஓகே. அப்புறம் டோ வாக். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் டோ வாக்கு? கால் கால் விரல்ல நடந்த சொல்லி கொடுத்தால, கால் விரல்ல நடக்கிறது ஞாபகம் இருக்கா? இருக்காச்சி. எப்படி டோவுல நடக்கணும், இப்படி இப்படி டோவுல நடங்க. டோவுல அப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு அப்படியே பேக்ல வாங்க. பேக்ல வரல திரும்பக்கூடாது. பி கேர்ஃபுல், ஒன்ல இடிச்சுக்கிட்டாதீங்க. இது வந்து முதுகு தண்டுவடத்துக்கு வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். உங்க தண்டுவடம் வந்து சில பேருக்கு முதுகெல்லாம் கூணல் விழுந்துருச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா கூணல் எல்லாம் விழுகாது. அடுத்தது குதி. குதியில் நடக்கிறது. குதியில் நடங்க. அப்படியே பேக் அப்படியே பேக்ல வாங்க. விரல் வந்து தரையில படப்படாது. குதியில் நடக்கையில குதியில தான் நடக்கிறீங்க. கெந்தி கெந்தி நடக்கிறோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு மாதிரி. ஓகே. இப்ப ரைட் லெக். இந்த ரைட் லெக்ல வந்து 1 எவ்வளவு தூரம் வெளியே அப்படி போக முடியுமோ போங்க. 2 3 4 5 6. அப்புறம் சைட்ல 1 2 3 4 5 6. அப்புறம் கால் அப்படி சர்க்கிள் 1 2 3 4 5 6. ஆப்போசிட் வே 1 2 3 4 5 6. அது மாதிரி இந்த கால் லெஃப்ட் லெக். நல்லா போங்க பேக்ல. 2 3 4 5 6. சைட்ல 1 2 3 4 5 6. அப்புறம் கால் சர்க்கிள் 1 2 3 4 5 6. 1 2 3
4 5 6. அடுத்தது நீங்க வந்து இந்த கை இப்படி மேல தூக்குறோம்ல, அப்ப வந்து உங்க வீட்டுல வெயிட் இருந்தா, நான்லாம் வெயிட் வச்சிருக்கேன் 2 பவுண்டு 2 பவுண்டு 3 பவுண்டுன்னு. இந்த ஸ்போர்ட்ஸ் மார்ட், இந்த சைக்கிள் எல்லாம் விக்கிற இடத்துல எல்லாம் வைப்பாங்க. ரொம்ப சீப்பு தான், அது ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்ல. அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 500 மில்லி வாட்டர் பாட்டில், திறக்காத வாட்டர் பாட்டில் டைட்டா, அந்த 2 வாட்டர் பாட்டில் 2 கையில எடுத்துக்கிட்டு இப்படி பண்ண இல்லையா, அது பண்ணீங்கன்னா கைக்கு வந்து நல்லா இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணல. நான் வீட்டுல வெயிட் வச்சுதான் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து உங்களுக்குலாம் வெயிட் அது இல்லாம தான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க வந்து வாட்டர் பாட்டில வச்சு இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணோம் பாத்தீங்களா, கை எக்ஸசைஸ் இப்படி எல்லாம் பண்ணோம்ல, அதுக்கெல்லாம் அந்த வாட்டர் பாட்டில கையில வச்சுக்கிட்டே இப்படி பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா அந்த மசில்ஸ் ஸ்ட்ராங்கா வரும் நல்லா. ஓகே. அடுத்தது வந்து இப்படி கால் அகலமா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1 2 2 2 3 3 4 4 5 5 6 6. அடுத்தது ஆச்சி, உங்க வீடியோ தெரியவே இல்ல. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? தெரியல. பரவாயில்லையா? இப்ப கால் இப்படி மடக்கிக்குங்க. இப்படி இப்படி மடக்கிக்கிட்டு இந்த கையால இந்த காலை இப்படி நல்லா இப்படி பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு இப்படி நல்லா ஒன்னோட ஒண்ணு இப்படி டைட்டா இருக்கும். இப்படி நல்லா முழங்காலும் நல்லா இப்படி பிடிச்சுக்குங்க. கையால பிடிச்சுக்கலாம். பிடிச்சுக்கிட்டு ஒரு 20 கவுண்ட். 1 2. நல்ல தொடையும் இந்த பின்காலும் நல்லா ஒட்டி இருக்கணும். தொடையில நல்லா இழுக்கிறது தெரியும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. காலை நல்லா உதறிக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த காலை மடக்கிக்குங்க. நல்லா அப்படி பிடிச்சுக்குங்க. நீங்க சேரல பிடிச்சுக்குங்க, விழுந்துடாம. பிடிச்சுக்கிட்டு இப்படி நல்லா இப்படி மடக்கிக்குங்க. காலை நல்லா மடக்கிக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. இது நீக்குமே நல்ல எக்ஸசைஸ். அடுத்தது வந்து காலை வந்து உங்களால முடியும்னாக்க இப்படி பண்ணுங்க. இந்த தொடை இருக்கு இல்லையா, தொடைய வந்து உங்களால முடியும்னா இப்படி வச்சுக்குங்க. முடியலைன்னா பண்ண வேண்டாம். இதுக்கு பேரு ட்ரீ போஸ்ட். இந்த கால் வந்து தொடைக்கும் முழங்காலுக்கும் கீழே இருக்கணும். This is called a tree post. அது மாதிரி இந்த காலையும் தூக்கி இப்படி வச்சுக்குங்க. இந்த முழங்காலுக்கும் தொடைக்கு நடுவுல இந்த பாதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாதம் இருக்கணும். இப்படி இப்படி ஒரு 20 கவுண்ட்ஸ், ஒரு 10 கவுண்ட்ஸ், எவ்வளவு நேரம் நிக்க முடியுதோ அவ்வளவு நேரம் நிக்கலாம். இதுவும் நல்ல எக்ஸசைஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு முகத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்க ஒருக்கா, ஃபேஸுக்கு. இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து எப்போதுமே எங்கா இருக்கும். இந்த கண்ணத்துல சுருக்கம் விழுகுது, அங்க கொஞ்சம் வயசான எல்லாம் விழுகுது இல்லையா, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க சின்னெல்லாம் வந்து எப்போதுமே நல்லா ஷார்ப்பா நல்லா இருக்கும்.
இதுக்கு வந்து நல்ல அழகு பியூட்டி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்க்கு பேரு டாப் வந்து பியூட்டி எக்ஸசைஸ். ஆனா வந்து பண்ணும்போது அக்லியா இருக்கும். அதுக்கு பேர் வந்து பியூட்டி. ஓகே, மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்குங்க. இழுத்துக்கிட்டு நீங்க மூச்சை வெளியே விடையில சிங்கம் கர்ஜிக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி கர்ஜிச்சு இந்த நாக்கு வந்து வெளியே வரணும். என்னுடைய வீடியோ தெரியுதா? தெரியுதா? வீடியோ தெரியுதா? அப்படி நீங்க மூச்சை வெளியே விடையில நீங்க நாக்கு வந்து வெளியில விட்டுக்கிட்டு அப்படியே நல்லா கண்ணு ரெண்டையும் மேல வச்சுக்கிட்டு அப்படி சிங்கம் அப்படி கர்ஜிக்கும். அதே மாதிரி அதுக்கு பேரு சிங்க முத்திரை. ஓகே, அப்படிங்க. திரும்ப இன்ஹேல், one more time, inhale, அடுத்தது இது வந்து மங்கி குரங்கு மாதிரி கண்ணத்தை வந்து ஒரு கணத்தை அப்ப அடுத்த கண்ணத்துல நம்ம அப்படி நல்லா அப்படி கண்ணை வந்து வெளியில வரணும். தெரியுதுல்ல? சீக் வெளியில வர்ற மாதிரி காத்த உள்ள வச்சு அப்புறம் 2 சீக்கும் வெளியே வர்ற மாதிரி. இது சும்மா ஒரு 5 கவுண்ட் 6 கவுண்ட் நீங்க மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். இது தினம் பண்ணீங்கன்னா இந்த கண்ணத்துல வந்து கண்ணமெல்லாம் சுருக்கம் விடுகாது. கண்ணை வந்து நல்லா நல்லா பளபளன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது முத்திரை. திஸ் கால்ட் சின் முத்திரை. தொடமையில வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றீங்க 3 டைம்ஸ். எக்ஸேல் பண்ணையில ஓம் சவுண்டு. இன்ஹேல், இன்ஹேல் பண்ணையில வயிறு பலூன் மாதிரி வரணும். எக்ஸேல் பண்ணையில வயிறு உள்ள போகணும். அப்பதான் ஓம் போடுறீங்க. Inhale, exhale. அப்புறம் கட்டை வரலால ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்ப லெஃப்ட் மூக்கு வழிய நீங்க காத்த உள்ள இழுக்குறீங்க, உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க, உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க. அது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் மோதிர விரலால இந்த லெஃப்ட் நாசில வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப ரைட் நாஸ் வழியா ரைட் மூக்கு வழியா இழுக்கிறீங்க. இப்ப திரும்ப கட்டை வரலால நீங்க ரைட் மூக்க மூடிக்கிட்டு ஓகே லெஃப்ட் மூக்கு வழிய காத்த உள்ள இழுக்கிறீங்க. தென் மோதிர விரலால அந்த மூக்கு நல்லா 2 மூக்கை இப்ப மூடிக்கிறீங்க. தென் இந்த ரைட் நாஸ் வெளியே விடுறீங்க.
அப்புறம் ரைட் மூக்கு வழியே உள்ள இழுத்து க்ளோஸ் த மூக்கு. அப்ப லெஃப்ட் நோஸ் வெளியே விடுறீங்க. இது 1 ரவுண்டு. லெஃப்ட் வெளியே உள்ள இழுக்கிறீங்க, க்ளோஸ் பண்றீங்க, ரைட் வெளியே விடுறீங்க, தென் ரைட் வெளியே உள்ள இழுக்கிறீங்க, க்ளோஸ் பண்றீங்க, லெஃப்ட் வெளியே உள்ள விடுறீங்க. இது மாதிரி 3 ரவுண்டு பண்ணுவோம். ரெடி? அப்புறம் இந்த தம்பு 2ஐயும் இப்படி வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு வெளியே போயிட்டு கீழே இறக்கையில மூக்க வேகமா விடுறீங்க. இன்ஹேல் பண்ணல இப்படி தூக்குறீங்க, மூச்சை வெளியே விடையில சத்தம் நல்லா கேட்கணும். ஓகே. அடுத்தது நம்ம இது நீர் முத்திரை. சுண்டு விரலும் இந்த கட்டை விரலும், சுண்டு விரலும் நம்ம கட்டை விரலும் சேர்ந்தா அது நீர் முத்திரை. இது நீர் முத்திரை பண்ணா ஞாபக சக்தி ரொம்ப வருங்கிறாங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு இப்ப கொஞ்சம் மறந்து போகுது அப்படின்னா இந்த முத்திரையில கைய வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா டெய்லி பண்ணணும். ஆனா இது மாத்திரை மாதிரி இல்லை, இன்னைக்கு பண்ணிட்டு உடனே நாளைக்கு ஒர்க் ஆகாது. யூ ஹேவ் டு டூ எவ்ரி டே. இது ஞாபக சக்தி கொடுக்குற முத்திரை, நல்ல ஞாபக சக்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த இதுல எல்லாம் போட்டிருக்கு சாட்ல எல்லாம். நீர் முத்திரை இப்படி வச்சுக்குங்க. ஒரு துடிப்பு 2 துடிப்பு நல்லா உங்களுக்கு கேட்டுருச்சுன்னா we can go to the next முத்திரை. அப்படி நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா டிக்கு டிக்குன்னு பைய ஸ்லோவா சத்தம் கேட்கும். கவனிச்சிங்கன்னா, முத்திரையை கவனிச்சிங்கன்னா. அடுத்தது மண் முத்திரை. இதுக்கு பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. மோதிர விரலுடைய எட்ஜும் கட்டை விரலும் அந்த எட்ஜு முனியில வைக்கணும். நெகக்கண்ணு ரெண்டும் டச் பண்ற மாதிரி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சத்தம் கேட்கும். இது பிருத்திவி முத்திரை. மண் முத்திரைன்னு சொல்லுவாங்க. மண் முத்திரை. பிருத்திவி முத்திரையில ரொம்ப சீக்கிரம் கேட்டுரும் டிக் டிக் சவுண்டு. நீர் முத்திரையில கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கொஞ்சம் நேரம் எடுத்தா தான் கேட்கும். பிருத்திவி முத்திரை வச்சீங்கன்னா உடனே கேட்டுரும் உங்களுக்கு. அடுத்தது ஆகாச முத்திரை. இந்த மிடில் ஃபிங்கரும் இந்த கட்டவரலும், மிடில் ஃபிங்கர் கட்டவரல், இது ஆகாய முத்திரை, ஆகாச முத்திரை. கையை எப்போதும் இப்படி மல்லாக்கத்தான் வச்சுக்கணும். தொடையில இப்படி மல்லாக்க வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அடுத்தது வாயு முத்திரை, காற்று. இந்த சின்முத்திரை தான் அது. சின்முத்திரை எப்படி பண்றோமோ அதுதான் காற்று. நம்ம இது பண்ணும்போதெல்லாம், பிராணாயாமம் பண்ணும்போதெல்லாம் சின்முத்திரையில தான் கையை வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த சின்முத்திரை தான் காற்று முத்திரை. இந்த சின்முத்திரையவே நீங்க கட்டவர்களுடைய அடி ரேகையில இப்படி வச்சுக்குங்க. கட்டவர்களுடைய அடி ரேகை வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல இந்த கட்டை விரலால நல்லா அமுக்குறீங்க. அமுக்குனா பின்னாடி இப்படி இருக்கணும். கை ஹோல் தெரியப்படாது, அந்த ஹோலே இருக்கப்படாது. இந்த ஆள்காட்டி விரல கட்டை விரலுடைய அடி ரேகையில வச்சு ஆள்காட்டி விரலால நல்லா அப்படி அமுக்குறீங்க. கட்டை விரல எஸ் அமுக்குனீங்கன்னா பின்னாடி ஹோல் இருக்கப்படாது. இது வாயு முத்திரை.
இந்த முத்திரை நீங்க சாப்பிட்டு ஒரு புளிச்சேப்பம் விடுது, ரொம்ப ஏப்பமா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியா சாப்பிட்டுட்டோம், ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முத்திரை வச்சீங்கன்னா ஒண்ணு ஏப்பம் போகும், இல்லாட்டி கீழே வந்து காத்து போகும். இட்ஸ் வெரி குட் முத்திரை ஃபார் ஸ்டமக்கு. இதுக்காக வாயு முத்திரை. ஆச்சு கரெக்டா ஆச்சு. எவ்வளவு நேரம் வச்சு வைக்கிறது? எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்? 5 minutes. 20 நிமிஷம் 5 நிமிஷம் வைங்க இப்போதைக்கு. ஆனா வீட்டுல வந்து 10 நிமிஷமாச்சும் வைக்கணும் நீங்க. இந்தாருங்க இப்படி இருக்கிற கையை இத வந்து இப்படி இந்த அடி ரேகையில வைங்க. தெரியுதா? தெரியுது. அடி ரேகையில வச்சு இந்த கட்ட வரலால இந்த விரல் நல்லா அமுக்குங்க. இந்த ஓட்டை இருக்கப்படாது, இந்த இடத்துல ஓட்டை இருக்கப்படாது. இந்த பேக்ல நல்லா பிரஸ் கொடுக்கணும் விரல. இது பாருங்க ஓட்டை தெரியல பாருங்க, எனக்கு தெரியுதா? அந்த மாதிரி 3 விரலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இந்த ஓட்டையே இருக்கப்படாது. அதே சமயத்துல இந்த விரல் வந்து இந்த ரேகையை விட்டு தாண்டவும் விடாது, கட்டவல் ரேகையிலே இருக்கணும். அதுவும் அதையும் நீங்க பாயிண்ட் பண்ணிக்கணும். அதுலதான் உங்களுக்கு டிக் டிக் சவுண்ட் கேட்கும். அந்த கட்டவல் ரேகை இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேகைக்கும் இந்த கட்டவரல இந்த விரல் நுனியில இருந்துதான் அந்த சத்தம் வருது உங்களுக்கு. இந்த ஹோல் இருக்கப்படாது. நீங்க பிகினிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க பண்ண பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ரொம்ப நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஆச்சு அதுல ஒரு சின்ன சந்தேகம், ஏதாவது நம்ம தவறுதலா கொஞ்சம் மாத்தி வச்சா அப்போ ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிடுமாச்சு? இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு இல்ல, வச்சீங்கன்னா ஒண்ணும் இல்ல, எஃபெக்ட் இருக்காது, அவ்வளவுதான். ஒண்ணு ரியாக்ஷன் ஆகாது முத்திரையில. ஒண்ணு உங்களுக்கு புண்ணியமே இல்ல, நீங்க முத்திரை பண்றதுல புண்ணியமே இல்ல, சும்மா உங்க கையை வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த நெகக்கண்ணுல வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்படி 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 பிடிக்காம நீங்க இப்படி இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனம் இல்ல. அதுதான் நெகக்கண்ணுல வைக்கணும், எட்ஜில வைக்கணும். அந்த முத்திரை எட்ஜு 2 எட்ஜு ஒன்னோட ஒண்ணு டச்ல இருக்கணும். கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கினா கூட உங்களுக்கு அது சத்தம் கேட்காது. கொஞ்சம் தள்ளி வச்சீங்கனாலும் பிரயோஜனமே இல்ல, அது முத்திரையே இல்ல. எட்ஜ் அந்த எட்ஜ் 2 டச்சா இருக்கணும் ஒன்னோட ஒண்ணு இப்படி நல்லா. அதுதான் கொஞ்சம் வளைய மாட்டேங்குதாச்சு விரல். அப்போ அந்த சமயத்துல கொஞ்சம் அது நீங்க பண்ண பண்ண பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். இப்பதானே பிகினிங் உங்களுக்கு, பண்ணுங்க. பண்ண பண்ண இப்படித்தானே கையை வச்சுக்கிறீங்க, மல்லாக்கத்தானே வச்சுக்கிறீங்க இப்படி, அதனால அது ஈஸியா தான் வரும். ரைட், தட்ஸ் கரெக்ட். அது மாதிரி 2 கையிலயும் வைக்கணும். வாயு முத்திரை பண்ணுங்க, வாயு முத்திரை எல்லாம் உடனே எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. வாயு முத்திரை அவ்வளவு நல்லா தெரியும். அப்புறம் இதுக்காக பிராண முத்திரை, அதாச்சும் மோதிர விரலுடைய எட்ஜும் சுண்டு விரல் எட்ஜையும் கட்ட விரலோட சேர்த்துக்கிறீங்க. எட்ஜு தான் மோதிர விரல் நகத்தோட மோதிர இது எங்கம்மா? ரைட், இவங்க ரைட்டு. எங்கம்மா நீங்க காமிங்க. மோதிர விரல் சுண்டு வரலாம், மத்த 2 விரல் நீட்டிக்கிட்டு இருக்கணும். இல்லம்மா இது தப்பு, இது தப்பு, இது யாரு, இது தப்பு. நான் மோதிர விரலும் சுண்டு விரலும் சொல்றேன், நீங்க இந்த விரல் தப்பா பண்றீங்களே. ஹலோ, இந்த வீடியோ யாரு பேர் என்ன? அன்னபுரி தப்பா பண்றீங்கம்மா. சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்ப ரைட்டு. நீங்க ரைட்டா பண்றீங்க. ரைட், ரைட். நாட்டு கட்டை விரலும் நடு விரலும் இல்ல, சுண்டு விரலும் மோதிர விரலும். இப்ப ரைட். ஓகே 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 இது கரெக்ட்டா பண்ணுங்க. ரைட் ரைட் ரைட்மா, என்ன பண்ணுங்க, ரைட் அப்படி பண்ணுங்க. இது வந்து பிராண சக்தி கொடுக்கும் உடம்புல. நம்ம சொல்றோம்ல, நமக்கு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா கூட பிராணம் போயிருச்சும்போம்ல, இது வந்து அவ்வளவு இது. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க இங்க மூவிக்கு போனோம். கூலி மூவி பாத்தீங்களா நீங்களா? கூலி சினிமா, ரஜினிகாந்த் மூவி. இல்ல பாக்கலையா? இங்க யூஎஸ்ல வந்துருச்சு, தியேட்டர்ல வந்துருச்சு. நீங்க தியேட்டருக்கு பார்க்க போனா இப்ப எங்களுக்கு நல்ல சம்மர் தான், ஆனா இங்க ஏசிய போட்டு நல்லா கொளுத்துவானுங்க இங்க எல்லாம் தியேட்டர்ல. நான் சொட்டு எடுத்துட்டு போகாம போயிட்டேன். அச்சோ, உள்ள உட்கார்ந்தா பயங்கர குளிர், ஆட்டுது, அப்படி ஆட்டுது. அவங்க இன்டர்வியூ விட மாட்டாங்க, ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஒரு 3 hours மூவி. அது வந்து பார்த்தா உடனே நான் வந்து இந்த பிராணமுத்திரை தான் போட்டேன். பிராணமுத்திரை போட்டோன்னா எனக்கு அந்த ஐ ஃபீல் எனர்ஜி, லாட் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிராணமுத்திரை போட்டுக்கிட்டு நான் மூவி பாக்குறேன். ஏன்னா எந்திரிச்சு வெளியில வர முடியாது இல்ல. அப்படி பார்த்தா அப்படி அவ்வளவு நல்ல எஃபெக்ட் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அருமையான முத்திரை பிராணமுத்திரை. ரைட். அது வந்து 10 minutes போடணுங்கிறாங்க. 10 minutes போடுங்க. நான் வந்து அங்க ஒரு 20 minutes போட்டிருப்பேன்.
அப்புறம் எனக்கு அந்த குளிரே போயிருச்சு, கம்ப்ளீட்டா போயிருச்சு. எப்படி பண்ணுச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் ஃபீல் கம்ஃபர்டபுள் நிறைய. அது வந்து இது வந்து எனர்ஜி கொடுக்குற முத்திரை. இதுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். நீங்க டயர்டா இருக்கீங்க, வீட்டுல இப்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னா இந்த முத்திரை போட்டீங்கன்னா அவ்வளவு எனர்ஜி. ஆனா இந்த முத்திரை நீங்க சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல போடக்கூடாது. போட்டா நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா இது எனர்ஜில கொடுக்குது, தூக்கம் வராது, தூக்கத்தை கெடுத்துரும். காலையில போடுங்க. காலையில ஏர்லி மார்னிங் இஸ் வெரி குட் முத்திரை. ஏர்லி மார்னிங் போட்டீங்கன்னா அந்த ஹோல் டே உங்களுக்கு நல்லா இருக்கும் எனர்ஜி. இதுக்கு ஏதாவது எம்டி ஸ்டமக்கா இருக்கணும் அப்படி எதுவும் இருக்கா? இது வந்து இல்ல எம்டி ஸ்டமக்ல போட்டீங்கன்னா பெட்டர். நீங்க வந்து சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு போடணும். இதுக்கு சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துல போடலாம் இந்த முத்திரை. இது வந்து நீங்க வந்து வாயு முத்திரை காமிச்சு இல்லையா, இது வந்து நீங்க நடந்துகிட்டு போடலாம், உட்கார்ந்து போடலாம், அல்லது நீங்க வேலை என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டே பண்ணலாம் வாயு முத்திரை. இந்த முத்திரை நீங்க உட்கார்ந்துதான் போடணும். பிராண முத்திரை நடந்துகிட்டுலாம் போட முடியாது. ஆனா இது வந்து பல்லு இது போட்டீங்கன்னா உங்களுக்கு பல்லுல எந்த வியாதியுமே வராது. பிராணமுத்திரை போட்டா பிராணமுத்திரை வந்து உடம்புல வந்து அவ்வளவு நரம்புகளுக்கு வேலை பார்க்குது. வந்து பல்லுல வந்து உங்களுக்கு எதுவுமே வராது. பல்லு வீக்கு கொஞ்ச நாள் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு நீங்க டென்டிஸ்ட்ல போய் கேளுங்க, அவரே ஆச்சரியப்படுவார். அதே மாதிரி இது கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. கண்ணாடி போடுறவங்க எல்லாம் இந்த முத்திரை பண்ணி கண்ணாடியை கொஞ்ச நாள்ல கழட்டிடுறாங்க. கண்ணுடைய நரம்பு, பல்லுடைய நரம்பு எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் முத்திரை. இந்த முத்திரை நீங்க மத்த முத்திரை போடுறீங்களா என்னமோ, வாயு முத்திரையும் பிராண முத்திரையும் டெய்லி போட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போடுங்க. வாயு முத்திரை நீங்க எப்பனாலும் போட்டுக்கலாம். சாப்பிட்டு நீங்க உட்கார்ந்துருக்க செமிக்கலையா, உடனே வாயு முத்திரை ஒரு 5 நிமிஷம் போட்டு விடலாம். மறுபடியும் நைட்டு சாப்பிடுறீங்களா, ஒரு 5 நிமிஷம் போடலாம். இந்த பிராண முத்திரை காலையில ஏர்லி மார்னிங் டெய்லி ஒரு 10 நிமிஷம் போட்டு பாருங்க. ஒரு மாசம் போட்டு பாருங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு. அவ்வளவு நல்ல முத்திரை பிராண முத்திரை. அடுத்தது வந்து இது சிறுநீரக முத்திரை. நான் குரூப்ல போட்டிருந்தேன், பாத்தீங்களா? அந்த போட்டோ காப்பி எடுத்து போட்டிருந்தேன்ல நேத்து, சிறுநீரக முத்திரை. ஆமா ஆனா அது வந்து ஒரு முத்திரையை ஒண்ணு போட்டுட்டு அப்புறமா கைய வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போக சொல்றாங்கல்ல. என்னமா ஒரு முத்திரை பிரித்வி முத்திரையோ ஒரு முத்திரை போட்டதுக்கு அப்புறமா அடுத்த விரலோட கட்ட விரலை வச்சு அந்த விரல் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போக சொல்றாங்கல்ல. வெற்றி முத்திரை இப்படி வச்சுக்கணும். இதான் வெற்றி முத்திரை. இது வந்து பேக் பெயினுக்கு அருமையான முத்திரை. சும்மா நம்ம கட்ட விரலை இப்படி நீட்டி வைக்கணும், அவ்வளவுதான். கட்ட விரலை இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும். ஆமாச்சி அதெல்லாம் பார்த்தாச்சு. அது இப்படி நம்ம நேரா கையை நல்லா நேரா நீட்டிடலாமா, இல்லன்னா இப்படி எல் ஷேப்ல ஷோல்டர் இருக்கணுமா? இப்படி தொடங்கி வச்சுக்கணும், அவ்வளவுதான். எல்லா முத்திரையுமே நீங்க தொடங்கல தான் வைக்கணும். ஓ சரி ஆச்சி. அவங்களுக்கு பசிபிக்கா கேட்டிருந்தாங்க, எனக்கு பேக் பெயின் எடுக்குது, அதுக்கு முத்திரை கொடுங்கன்னாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் நேத்து. இதுக்காவது வெற்றி முத்திரை, இது பேக் பெயினுக்கு. இந்த பிராண முத்திரையுமே உங்களுக்கு பேக் பெயின் அதுல போட்டுருந்துச்சுல. பிராண முத்திரை பாத்தீங்கன்னா பிராண முத்திரை நீங்க பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. பிராண முத்திரை அவ்வளவு நல்ல முத்திரை. இது வந்து சிறுநீரகத்துக்குள்ள முத்திரை. அதாச்சும் இந்த சுண்டு விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவுல இந்த ரைட் கையில உள்ள கட்ட விரலை வந்து இப்படி கொண்டாந்து இப்படி அமுக்குறீங்க. இப்படி அமுக்குறீங்க. நடுவுல உள்ளங்கை நடுவுல இந்த கட்ட விரலால உள்ளங்கை நடுவரல அமுக்குறீங்க. ஓகே. சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல இந்த விரலை விட்டு உள்ளங்கையை அமுக்குறீங்க. புரியுதா? அமுக்கிட்டு இந்த 4 விரலையும் இந்த விரலுக்கு பின்னாடி புடிச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். இது வந்து சிறுநீரகத்துக்கு, அதாவது கிட்னிக்கு வந்து அவ்வளவு நல்ல முத்திரை. கிட்னிக்கு ரொம்ப பேருக்கு கிரியேட்டிவ் ப்ராப்ளம் இருக்கு, அது இந்த புரோட்டீன் லீக் ஆகுது ரொம்ப, அதுக்கெல்லாம் இது வந்து சிறுநீரகத்துக்கு நல்ல முத்திரை. சிறுநீரக முத்திரை இது. இப்படி இந்த கட்ட விரல் உள்ளங்கையில வச்சு அழுத்தி பிடிச்சுக்குங்க. அப்புறம் இந்த கையை இப்படி பின்னாடி வச்சுக்குங்க. இது இப்படி மத்த எல்லா விரலும் நீட்டி வைக்கணும். மத்த இப்படி விரிச்சுக்கலாம். கைய விரிச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம், 10 நிமிஷம் வச்சுக்கலாம். எவ்வளவு நேரம் நீங்க, உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கா, சிறுநீரகத்துல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரா, இதை நீங்க 20 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஒரு வாரம் வச்சிருந்துட்டு டாக்டர் போய் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. நல்லா கம்ப்ளீட்டா குணம் ஆயிருச்சு. பாதிக்கு மேல சரியா இருக்கும் உங்களுக்கு. ஆச்சி பிருத்வி முத்திரைனா எது ஆச்சி? ஆக்சுவலா அந்த புக்ல வந்து நீங்க போட்டோ அனுப்பிச்சீங்கல்ல, அதுல வந்துட்டு பிருத்வி முத்திரை போட்டுட்டு இத பண்ண சொல்றாங்க. இல்ல நீங்க ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தீங்கல்ல குரூப்ல இந்த சிறுநீரகத்துக்கு, அதுக்கு வந்து பிருத்வி முத்திரை போட்டுட்டு
கை வச்சு ஆமா ஆமா நீங்க பண்ண பிருத்திவி முத்திரை போட வேண்டாம், டச் பண்ண வேண்டாம். பிருத்திவி முத்திரை எக்ஸாம்பிள் குடுக்குறான், நீ போட வேண்டாம், நீங்க போடாமே. ஆமா ஆமா பிருத்திவி முத்திரை பிருத்திவி முத்திரை போட்டுட்டு இது 2 விரலுக்கு நடுவுல இந்த கையை எப்படி அமுக்கும். மோதிர விரலும் அந்த கட்டை பண்ணி நல்லா அப்படி சேர்த்துக்கிட்டு சுண்டு விரலுக்கும் அந்த மோதிர விரலுக்கும் நடுவுல இந்த கட்டை விரலை வச்சு அமுக்கும். அமுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கையில கேட்கும், உள்ளங்கையிலயும் கேட்கும், இந்த பிருத்திவி முத்திரை வச்சிருக்கீங்களா பிருத்திவி முத்திரையிலயும் கேட்கும். அப்புறம் இது வந்து சந்தி முத்திரை. மூட்டு வலிக்கெல்லாம் எல்லா மூட்டுக்குமே கேட்கும். ஷோல்டர் பெயின் இருக்கும், இடுப்பு பெயின் இருக்கும், அல்லது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் கேட்கும். அதாச்சும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல நடு விரலும் கட்டை விரலும், ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும். அதை மறந்துடாதீங்க. ரைட் ஹேண்ட் மோதிர விரலும் கட்டை விரலும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து நடு விரலும் கட்டை விரலும். இது போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நீளம் முழங்கால் வலி இருக்குதா, ஒரு 10 நிமிஷம் போடுங்க. டெய்லி போட்டு பாருங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயின்ல இருக்க அந்த பெயின்லாம் இருக்கவே இருக்காது. இதுக்கு பேரு சந்தி முத்திரை. இது இந்த பெயின் அந்த மூட்டு வலிக்குன்னு உள்ள முத்திரை தான் இது. அடுத்தது தூக்க முத்திரை கேட்டீங்கல்ல, இந்த கடைசி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இப்படி வாயு இது போட்டுக்குங்க, ரைட்ல வந்து நீர் முத்திரை. ரைட் ஹேண்ட்ல நீர் முத்திரை, சுண்டு வரலும் கட்டை வரலும் சேர்த்து பிடிச்சுக்குங்க, கட்டை வரலையும். லெஃப்ட்ல வந்து இந்த ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் சேர்த்து பிடிச்சுக்குங்க, ஆள்காட்டி வரல் அப்படி தொடையில வச்சுக்குங்க. இதுதான் இது வந்து தூக்கத்துக்குள்ள முத்திரை. லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலும் ஆள்காட்டி வரலும், ரைட் ஹேண்ட்ல சுண்டு வரலும் ஆள்காட்டி வரலும், மத்த எல்லா வரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். இப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படி எடுத்துட்டு படுத்தீங்கன்னா நல்லா அவ்வளவு நல்லா தூக்கம் வரும். இப்படி வச்சீங்கன்னா படுத்துட்டு தூக்கம் வரும். அப்படி வச்சு நல்லா தூக்கம் வரும், அருமையா தூக்கம் வரும். அச்சி இது கரெக்டா பாருங்க, என் பேத்தி பண்றா. நல்லா இருக்கு, வெரி குட். கரெக்டா இருக்கு. அவ தூங்க மாட்டாச்சி நைட் ஆனா. அப்படியா? நைட்ல ரொம்ப பிரிஸ்க் ஆயிடுவாச்சு. 10 மணி ஆனா ரொம்ப பிள்ளை பிரிஸ்கா இருக்கும் என் பேத்தி. அப்ப அவளை தூக்க முத்திரை போட சொல்லுங்க, நல்லா தூக்கம் வந்துரும். அதுக்குதான் கூப்பிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து இருதய முத்திரைன்னு பேர் இதுக்கு. இப்ப வந்து ஆக்சுவலி இப்ப சப்போஸ் நெஞ்சு வலிக்குது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக்குறதுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு, ஆஸ்பத்திரி 1/2 மணி நேரம் ஆகும். இந்த முத்திரை போட்டீங்கன்னா இது வந்து நல்லா நீங்க ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல ரீச் பண்ணி டாக்டர் செக் பண்ணி எல்லாம் பண்ற வரைக்குமே இருக்கும், சரியாகுங்கிறாங்க. இந்த முத்திரை நீங்க டெய்லி போட்டாவே உங்களுக்கு இதயத்துல அடப்பு வராது, அடப்பெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எப்படின்னாக்க இந்த இப்படி வச்சுக்குங்க. நம்ம எப்போதும் வாயு முத்திரை போட்டோம்ல, வாயு முத்திரை போடுற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இந்த 2 விரலையும் இப்படி பிடிச்சுக்கணும். வாயு முத்திரை போடுற மாதிரி போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்ல கேஸ் அந்த ஆள்காட்டி விரலால. அப்புறம் பாம்பு விரலும் நடு விரலும் இருக்குல்ல, அது 2ஆல இந்த கட்டை விரல இப்படி டச் பண்ணிக்கணும். இந்தருங்க இப்படி இருக்குல்ல, இத வந்து இப்படி போடுறீங்க ஃபர்ஸ்ட். வாயு முத்திரை இது வாயு முத்திரை போடுற மாதிரி போட்டுட்டு இந்த நடு விரல் இந்த மோதிர விரலையும் இந்த கட்டை விரலால டச் பண்றீங்க. இப்படி தெரியுதா? கரெக்டாச்சு. எங்க கட்டை விரல உள்ள மடக்கி அடியில வச்சுக்குங்க. கட்டை விரல் வந்து இந்த அடி ரகையில வச்சுக்குங்க, எப்போதும் வைக்கிற மாதிரியா. இப்ப ரைட், அதுதான் இது வந்து இதய முத்திரை இதுக்கு பேரு. இது போட்டா ஹார்ட்ல பிளாக் எல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. மேபி ட்ரூவா இருக்கலாம். போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருந்தா தான் நல்ல எஃபெக்ட் தெரியும். ஒன்னொன்னையும் 10 நிமிஷமாச்சும் போடணும். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தாக்க நீங்க 5 மினிட்ஸ் போடலாம். ரொம்ப குறைச்சு நீங்க உட்கார்ந்துட்டு உடனே போட்டுட்டு எந்திரிச்சிங்கன்னா அது எஃபெக்ட் ஆகவே ஆகாது. இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டீங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும்.
டிக் டிக் சத்திரம் இது கேட்கும். நாளைக்கு வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷருக்கு வந்து சொல்லி தரேன். லோ ப்ரெஷருக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கணும்னா அது என்ன போட்டிருக்காங்க. சந்தி முத்திரை பண்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் பண்ணுங்க. சந்தி முத்திரை லெஃப்ட் ஹேண்டும் தம்பும், இதுல ரைட்ல வந்து மோதிர விரலும் தம்பும் கட்ட விரலும், மோதிர விரலும் கட்ட விரலும், இதுல நடு விரலும் கட்ட விரலும். ஒரு 5 நிமிஷம் போட்டு பாருங்க, உங்களுக்கு சத்தம் கேக்குதான்னு. ஒரு 5 மினிட்ஸ். ரைட் வந்து மோதிர விரலா? ரைட்ல வந்து மோதிர விரலும் கட்ட விரலும், லெஃப்ட்ல வந்து மிடில் ஃபிங்கரும் கட்ட விரலும். இது ரொம்ப ரொம்ப நல்லா போட்டு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தெரியும் உங்களுக்கு. மொத்தம் யாரா இருக்கு சத்தம் கேக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கு. தம்பி உனக்கு நல்லா தெரியுதாடா தம்பி? டேய் நல்லா தெரியுதா? டிக் டிக் சவுண்ட் கேக்குதா? கேக்கலையா? கேக்குதா? கேக்குதாச்சு. எனக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் வலிக்குது. அது கொஞ்சம் நீங்க போட போட உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண சரியாயிரும். எனக்கு லெஃப்ட் சைடு நல்லா கேக்குது, ரைட் சைடுல லேசா தான் கேக்குது. லெஃப்ட் சைடு நல்லா கேக்குது. அதே ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. லெஃப்ட்ல கேக்குது, ரைட்ல கேக்குது. ரைட்ல லைட்டா இருக்குது, லெஃப்ட்ல நல்லா கேக்குது. அப்பதான் நல்லா பிரஸ் பண்ணணுமா இருக்கு. அப்பதான் நல்லா பிரஸ் பண்ணா கேக்குது. நல்ல சத்தம் கேட்கும். ஹார்ட் பீட் பண்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி நல்ல சத்தம் கேட்கும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா அந்த நீ வந்து நல்லா ஒர்க் ஆகுது, அந்த ஜாயின் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு எந்த ஜாயின் வீக்கா இருக்கோ அந்த ஜாயின் எல்லாம் ஒர்க் ஆகுது. அப்படி போட்டீங்கன்னா அந்த ஜாயின்ட்ல எல்லாம் அது நல்லா ஒர்க் ஆகும். ஆச்சு. எனக்கு இடுப்புல ஒரு வாட்டி இடுப்புல ரைட் சைடு கேட்ச் ஆகுது, ஒரு சமயம் லெஃப்ட் சைடு கேட்ச் ஆகுது. நடுவுல ஒண்ணும் இல்ல, சைடுல அடிக்கடி அப்படி எனக்கு புடிச்சுக்குது. இப்படி அப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கினா கொஞ்சம் சரியாகுது. ஓ அப்படியா? அதுக்கு நீங்க பேக் பெயின் முத்திரை வந்து அந்த அவங்க அன்னபுரணி கேட்டாங்க நேத்து அவங்களுக்கு. நான் ஏன்னா குரூப்ல வந்து தம்பி வந்து வீடியோ அனுப்புறாங்க. சரியா இருக்குமா? இது சொன்னீங்கல்ல, இது பண்ணாவே சரியா இருக்குமா? சரியாயிரும். பிராணமுத்திரை தான் சொல்றீங்க. இந்த 2 கட்டை விரலை மேல தூக்கி வச்சுட்டா. ஆமா, வெற்றி முத்திரை நல்லா கேட்கும். அப்புறம் இன்னொரு முத்திரை இருக்கு முதுகு பேக் பெயினுக்கு. பிராண முத்திரையும் போடுங்க, இந்த வெற்றி முத்திரையும் போடுங்க. இந்த கட்டவர் 2ஐயும் தூக்கி வைக்கிறதா வெற்றி முத்திரை. வந்து நேரா 90 டிகிரிக்கு இருக்கணும்னு சொன்னாங்க ஆச்சி. அப்புறம் 2 தலகாணி வைக்கிற எல்லா வரல இப்படி மூடி இருக்கணும். மூடி நீங்க அப்படி கடமையில வச்சுக்கிறீங்க. அது கட்டவர் மூடுறோம்ல ஆச்சி, அது சென்டர்ல வைக்கணுமா இல்லனா அந்த உள்ளங்கை மூடுறோம்ல விரல் எல்லாம்? கட்டவரல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், மத்த எல்லா விரலும் மூடி இருக்கணும் உள்ளங்கையில, அவ்வளவுதான். அது வந்து டிக் இப்ப எங்க ஆச்சு கேக்கும்? அந்த சென்டர்ல கேக்குமா? அந்த நீ கை விரல் மூடி இருக்கீல, அந்த எல்லா விரலும் மூடி நடு அந்த இடத்துல கேக்கும். நல்லா கேக்குமே. அந்த 5 விரல்ல ஏதாச்சும் ஒரு விரல் 2 விரல்ல கேக்கும் சத்தம். எல்லா விரலையும் இப்படி நல்லா மூடிக்கிறீங்க, இந்த கட்ட விரல இப்படி நிமித்துக்கிறீங்க.
அதுதான் என்ன கேக்குது. அதுக்கு பேர் வெற்றி முத்திரை. பேக் பெயின்னா சென்டர்ல அடிக்கிறது இல்ல, ரெண்டு சைடுலயும் கேட்ச் ஆன மாதிரி புடிச்சுக்குது. அப்படி ரெண்டு சைடு ஒருக்கா ரைட் சைடு பிராணமுத்திரையே போடுங்க. நீங்க பிராணமுத்திரை நான் சொன்னேன்னா பிராணமுத்திரை போடுங்க. பிராணமுத்திரைனா இந்த இதுல இது இல்ல இல்ல இல்லையா, அது மோதிர விரலும் சுண்டு விரலும் சேர்ந்து கட்ட விரல பிடிக்கிறதா பிராணமுத்திரை. மோதிர விரலும் சுண்டு விரலும் சேர்ந்து ரெண்டு கையில ஒரே மாதிரி, ரெண்டு கையிலும் ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் இந்த வெற்றி முத்திரையும் பண்ண பேக் பெயின் சரியாகும். ரெண்டும் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. வெற்றி முத்திரை ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. அப்புறம் முதுகெலும்புக்குனே ஒரு முத்திரை இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமான முத்திரை தான். முதல்ல இதை பண்ணுங்க, நீங்க பாக்கலாம். முதுவடத்துக்குனே அதாச்சும் இந்த பேக் பெயினுக்குனே முதுகு தண்டு எலும்புக்குனே ஒரு தண்டு வடத்துக்குனே ஒரு முத்திரை, தனி முத்திரை இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு காலைல சீத்தளி ஷிட்காரி பண்ணல, இப்ப பண்ணிடுவோம். சீத்தளி சொல்லி கொடுத்தால உங்களுக்கு எல்லாம் நேத்து ஞாபகம் இருக்கா? டங்க வெளியே நீட்டி டங்கு வெளியே காத்த உள்ள இழுக்கணும். அப்ப உள்ள இழுத்து அப்புறம் உங்க மவுத்த க்ளோஸ் பண்ணி மூக்கு வெளியே விடுறீங்க. அது சீத்தளி. சீத்தளி பண்ண வராதவங்க ஷிட்காரி. ஷிட்காரினா பல்ல அப்படி இந்த நாக்குடைய நுனி வந்து மேல் தாவாடையில போய் தொடணும். தொட்டுட்டு பல்லு ரெண்டையும் காத்த உள்ள இழுக்குறீங்க, வாயை மூடுறீங்க, அப்புறம் எக்ஸேல் பண்றீங்க. சீத்தளி பண்ண வர்றவங்க சீத்தளி பண்ணுங்க. அந்த டங்க் வந்து சில பேருக்கு மடக்க முடியல அப்படிங்கிறவங்க ஷிட்காரி பண்ணுங்க. இதுக்கு பேரு ஷிட்காரி. சீத்தளி வந்து டங்க் வெளியே இருக்கணும், ஒரு புனல் மாதிரி இருக்கணும். அப்புறம் அப்படி வெளியே விடுறீங்க. இது எத்தனை தடவை செய்யணும்? இது ஒரு 3 தடவை பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல பண்ணணும் ஆரம்பத்துல, ஓங்காரா பண்ணதுக்கு அப்புறம். நான் மறந்துட்டேனே காலைல, ஓங்காரா பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணணும். கடைசிலயும் பண்ணலாம், தப்பு ஒண்ணு இல்ல. இது வந்து உங்க பாடியை வந்து கூல் பண்ணும். கூல் யுவர் பாடி. எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி, எக்ஸசைஸ் பண்ணா உடம்புலாம் ஹீட் ஆயிரும்ல, அதுக்கு முன்னாடி பாடியை வந்து கூல் பண்ணிக்கிறோம், அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு இதுல அர்த்தத்துல 3 தடவை பண்ணுங்க. வாயை மூடிக்கிட்டு மூக்கு வெளியே விடுறீங்க. ஓகே, இப்ப தியானத்துக்கு போலாம். நல்ல கண்ணை முடிக்கீங்க. கோயிலுக்கு போங்க. நல்ல கொடி மரத்துல கும்பிடுறீங்க. சாமிய பாருங்க, அப்புறம் அம்பாளை பாருங்க. பார்த்துட்டு அப்படியே பிரதர்ஷனை வாங்க. பிரதர்ஷனை வந்துட்டு கொடி மரத்துக்கிட்ட விழுந்து கும்பிடுறீங்க. அப்புறம் நீங்க நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு இந்த புருவத்துக்கு மத்தியில நெத்தியில வந்து உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை கொண்டுகிட்டு வாங்க. இஷ்ட தெய்வத்தை அந்த புருவ மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. அப்படியே கொண்டுகிட்டு வந்து அந்த கடவுளை நல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ அத அந்த கடவுள்கிட்ட வைங்க. மனசார சொல்லுங்க அவர்கிட்ட. உங்க எல்லாத்தையும், உங்க வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லுங்க அவர்கிட்ட. சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் ஆக ஆக அந்த கடவுளுடைய உருவம் மறைஞ்சு அப்படியே அந்த இடத்துல ஒரு பிரைட்டா ஒரு ஒரு வெளிச்சம் தெரியும். இந்த கடவுள் உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருங்க. நேரம் ஆக 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 அந்த இடத்துல ஒரு நல்ல
ஒரு லைட் போட்ட மாதிரி ஒரு லைட் தெரியும், ஒரு ஒளி தெரியும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகணும், ரொம்ப நாள் ஆகணும். நீங்க முதல்ல கடவுளே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வரும். பண்ணிட்டு வீட்டுல நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes பண்ணுங்க. அப்படியே வெளியே வாங்க. அப்படியே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வாங்க. வந்துட்டீங்க. ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப லை டவுன் பண்ணலாம். படுத்துக்குங்க. எல்லாரும் படுத்துட்டு நம்ம காலு கை எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்றீங்க. நல்லா லை டவுன் பண்ணுங்க. நல்லா விரிச்சு விட்டுக்குங்க. காலு கையெல்லாம் நல்லா விரிச்சுக்குங்க. அகலத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இஷ்டம் வேணுமோ அவ்வளவு இஷ்டத்துக்கு விரிச்சுக்குங்க. விரிச்சுக்கிட்டு நல்லா கண்ணை முடிக்கிங்க. பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இறைவா உனக்கு நன்றி. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் வளமுடன் மன நிம்மதியுடன் நலமாக வாழ வேண்டும். எல்லோரும் வளமுடன் மன நிம்மதியுடன் நலமாக வாழ வேண்டும். எல்லோரும் வளமுடன் மன நிம்மதியுடன் நலமாக வாழ வேண்டும். அப்படி பைய லெஃப்ட் பக்கம் திரும்பி எந்திரிங்க. லெஃப்ட் சைடு திரும்பி எந்திரிங்க. அவ்வளவுதான். ஓகே, எல்லாரும் யோகா பிரீத்திங் எல்லாம் கொஞ்சம் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிரீத்திங்கும் முத்திரையும் கட்டாயம் போட்டுருங்க. யோகாவும் பண்ணுங்க. யோகா பண்ணாதான் ஜாயின் எல்லாம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes எவ்ரிடே ஒரு பண்ற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கிட்டுருங்க. சொல்லுமா. anybody has question? ஆச்சி கொஞ்சம் படியெல்லாம் ஏறினா மூச்சு வாங்குது. அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா ஆச்சி? என்ன படி ஏறினாவா? மூச்சு வாங்குது லைட்டா. அதுக்கு நீங்க பிரீத்திங் எக்ஸர்சைஸ் பண்ணணும். பிரீத்திங் இந்த ஓங்கார போடுறீங்கல்ல, நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு நீங்க வந்து போனை ஆன் பண்ணிக்கீங்க. ஓகே, போனை ஆன் பண்ணிக்கின்னு இப்ப 57 காமிக்குது வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் 757க்கு ஆரம்பிச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணுங்க. அது மாதிரி நீங்க 58க்குள்ள ஒரு 3 தடவை பண்ண சொல்றோமா. நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஒரு நாளா ஒரு தடவைக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை நிப்பேன். மூச்சை உள்ள இழுக்குறீங்க. இப்ப 57ல 58 வரைக்கும் என்னால ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வெளியே விட முடியும் மூச்சை. அது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பக்கத்துல செல்போனை வச்சுக்கிட்டு நல்லா உள்ள இழுங்க. வச்சுக்கிட்டு நிறுத்தி வச்சு நல்லா அப்புறம் வெளியே என்னமா நிறுத்தி மூச்சை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் வெளியே விடணும். இல்ல, மூச்சை நிறுத்தி வச்சுக்கிட்டு வெளியே உடனே விட்டுறலாம். உடனே விடும்போது அந்த வெளியே விடுறது வந்து ரொம்ப லாங்கா வெளியே விடணும். மூச்சை உள்ள இழுக்குறீங்க. நாங்க அப்படி லாங்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூச்சு வாங்காது. லங்க் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் அதுக்கெல்லாம். படி ஏறதுக்கு மூச்சு வாங்குறதுக்கெல்லாம் பிரீத்திங் எக்ஸசைஸ் தான். மூச்சு வாங்குறது படி ஏறும்போது மூச்சு வாங்குறது எதனால? வீக்னஸா இல்ல லங்ஸ் லங்கோட கெபாசிட்டி இல்ல உங்களுக்கு. லங்க்ல அவ்வளவு கெபாசிட்டி இல்ல. அந்த மூச்சை ஹோல்ட் பண்ற கெபாசிட்டி இல்ல.
அது நல்லா நீங்க வந்து வீட்ல வந்து ஒரு வீட்ல பண்ணி பண்ணி பார்த்துட்டு போங்க. சில பேருக்கு கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு வாங்கும். அதான் கேக்குறேன். மூச்சு வாங்கும். இந்த பிரீத்திங் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லங்கோட கெப்பாசிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா வரும். நல்லா நீங்க ஹோல்ட் பண்ணலாம் பிரீத்திங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கூட ஒரு இது இருக்கு, ஒரு சார்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அவன் ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவான், ஒரு சின்ன ஒரு உருளை மாதிரி இருக்கும். அது வந்து அப்படியே சுத்தி வரும். அது வரைக்கும் நம்மள ஹோல்ட் பண்ண சொல்லுவான் பிரீத்திங். அது போயிட்டு வந்து முடியற வரைக்கும். ஏதோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்க அது. அப்படி நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணத்தான் உங்க லங்க் வந்து இஸ் கெட்டிங் பெட்டர். அது வீட்லயே நீங்க பண்ணி பாருங்க. ஓகே 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 ஓகேமா. நன்றி ஆச்சி. ஓகே நாளைக்கு போங்க. பாய். தேங்க்யூ தேங்க்யூ பாய் ஆச்சி. பாய் மா. பாய் கண்ணா. பாய். யூ வெல்கம். பாய் பை பாய். பை பாய். பாய். நன்றி ஆச்சி. நன்றி. பாய். க்ளோஸ் பண்ண மாதிரி. க்ளோஸ் பண்ணு. My sister-in-law. இதா. இது இன்னிக்கு இருக்கே. க்ளோஸ் பண்ணா கம்ப்யூட்டரை. ஏய். You switch my